ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு பற்றி ஆராய்ந்தபோது அது ஒரு நிலையான அமைப்பாக இருக்கும் என்றே முதலில் கருதினார். அவரது பொதுச்சார்பியல் கோட்பாடு ஈர்ப்பு விசை என்பது வெறும் ஒரு விசை மட்டுமல்ல, அது காலமும் இடமும் இணைந்த ஒரு வளைவு என்பதை உலகுக்கு உணர்த்தியது. பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கடலை போன்றது என்பதும், அதில் கோள்களும் நட்சத்திரங்களும் அந்த பரப்பை வளைக்கின்றன என்பதும் அவரது அடிப்படை கண்டுபிடிப்பு. தொடக்கத்தில் பிரபஞ்சம் விரிவடைவதை அவர் ஏற்க மறுத்தாலும், பின்னர் ஹப்பிள் என்பவரின் கண்டுபிடிப்பிற்குப் பிறகு தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். இது மனித வரலாற்றில் அண்டவியல் குறித்த பார்வையை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. பிரபஞ்சத்தின் விளிம்புகள் எங்கே இருக்கின்றன அல்லது அது முடிவற்றதா என்ற கேள்விக்கு ஐன்ஸ்டீனின் சமன்பாடுகள் புதிய வழிகளைக் காட்டின. காலமும் வெளியும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்து ஒரு துணி போன்றது என்ற அவரது விளக்கம் இன்று வரை விண்வெளி ஆய்வுகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. சார்பியல் கோட்பாடு என்பது காலம் மற்றும் இடத்தைப் பற்றிய நமது பொதுவான புரிதலை சிதறடித்தது. ஒருவருக்கு வேகமாக நகரும் பொருளின் காலம் மெதுவாக கழியும் என்பதும், ஈர்ப்பு விசை அதிகமாக உள்ள இடத்தில் காலம் மாறுபடும் என்பதும் இதில் முக்கியமானவை. ஐன்ஸ்டீன் இதை கணித ரீதியாக நிரூபித்தார். ஒளி வேகமே பிரபஞ்சத்தின் உச்சகட்ட வேகம் என்றும், எப்பொருளும் ஒளியை விட வேகமாக பயணிக்க முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்த தத்துவம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவை என்பதையும், தனித்தன்மை வாய்ந்தவை அல்ல என்பதையும் உலகுக்கு விளக்கியது. நாம் காணும் உலகம் ஒரு மாயையல்ல, ஆனால் அது நாம் நினைப்பது போல நிலையான ஒன்றும் அல்ல. காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாகச் செயல்படும் ஒரு சார்பு நிலை என்பதை உலகம் உணர்ந்தபோது, அது அறிவியலில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. ஜெர்மனியில் ஒரு சாதாரண யூத குடும்பத்தில் பிறந்த ஐன்ஸ்டீன் சிறுவயதில் பள்ளிப் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டவில்லை. இருப்பினும் திசைகாட்டி மற்றும் வயலின் மீதான அவரது ஆர்வம் அவரை சிந்திக்கத் தூண்டியது. ஒரு காப்புரிமை அலுவலகத்தில் எழுத்தராக பணிபுரிந்த போதே தனது மிகச்சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளை அவர் வெளியிட்டார். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாக மாறிய பின்பும் அவர் மிகவும் எளிய வாழ்க்கையையே வாழ்ந்தார். போரற்ற உலகத்தை உருவாக்கவும் மனிதநேயத்தை வளர்க்கவும் அவர் தன் இறுதிக்காலம் வரை பாடுபட்டார். அவரது புத்திசாலித்தனம் என்பது வெறும் அறிவல்ல, அது ஒரு ஆழ்ந்த தேடல். ஒரு சாதாரண மனிதராகத் தொடங்கி அண்டத்தின் இரகசியங்களை அவிழ்த்து மேதையாக உயர்ந்து அவரது வாழ்க்கை வரலாறு, விடாமுயற்சி மற்றும் கற்பனை திறனுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றும் திகழ்கிறது. ஐன்ஸ்டீன் ஒரு குறிப்பிட்ட மத நிறுவனத்தைச் சார்ந்தவர் அல்ல, அவர் பிரபஞ்ச மதம் என்ற கருத்தை முன்வைத்தார். பிரபஞ்சத்தின் ஒழுங்கு மற்றும் அழகைக் கண்டு வியப்பதையே அவர் உண்மையான மதம் என்று அழைத்தார். கடவுள் என்பவர் மனிதர்களின் செயல்களை கண்காணிக்கும் ஒரு நபராக இருப்பார் என்பதை அவர் நம்பவில்லை. மாறாக, இயற்கையின் விதிகளில் வெளிப்படும் அந்த மாபெரும் அறிவையே அவர் கடவுளாக கருதினார். மதமும் அறிவியலும் ஒன்றையொன்று சார்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி குறிப்பிட்டார். ஒரு மனிதன் குறுகிய மத அடையாளங்களைக் கடந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக தன்னை உணர வேண்டும் என்பதே அவரது ஆன்மீக பார்வையாக இருந்தது. இந்த உலகம் தற்செயலாக உருவானது அல்ல, இதில் ஒரு நுணுக்கமான ஒழுங்கு இருக்கிறது என்பதை அவர் ஆழ்ந்து நம்பினார். மதமில்லாத அறிவியல் முடமானது, அறிவியலில்லாத மதம் குருடானது என்பது ஐன்ஸ்டீனின் புகழ்பெற்ற கூற்று. அறிவியல் உண்மைகளைத் தேடுகிறது, மதம் விழுமியங்களையும் நோக்கங்களையும் வழங்குகிறது. இந்த இரண்டும் இணைந்தால் மட்டுமே மனித வாழ்வு முழுமையடையும் என்று அவர் கருதினார். பிரபஞ்சத்தின் இரகசியங்களைத் தேடும் ஒரு விஞ்ஞானி உண்மையில் ஒரு ஆன்மீக தேடலில்தான் இருக்கிறார் என்பது அவர் நிலைப்பாடு. வெறும் சடங்குகளைத் தாண்டி பிரபஞ்சத்தின் மகத்துவத்தை உணர்வதே அறிவியலுக்கும் மதத்திற்கும் இடையிலான பாலமாக அவர் பார்த்தார். அறிவு என்பது வெறும் தகவல்களை சேகரிப்பதல்ல, அது இயற்கையின் உண்மைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்வதாகும். மதத் தலைவர்கள் அறிவியலையும் விஞ்ஞானிகள் அறநெறிகளையும் போற்ற வேண்டும் என்று அவர் எப்போதும் வலியுறுத்தினார். ஐன்ஸ்டீன் பௌத்த தத்துவத்தின் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தார். நவீன அறிவியலுடன் ஒத்துப்போகும் ஒரே மதம் பௌத்தமாக இருக்கலாம் என்று அவர் கணித்தார்.
பௌத்தத்தின் சார்பு நிலை தோற்றம் என்ற கருத்து அவரது சார்பியல் கோட்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. உலகில் உள்ள எந்தவொரு பொருளும் தனித்து இயங்க முடியாது, அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய காரண காரியங்களால் உருவானவை என்ற பௌத்த தத்துவம் ஐன்ஸ்டீனின் அறிவியல் முடிவுகளுடன் ஆச்சரியத்தக்க வகையில் பொருந்திப் போகின்றன. மதங்கள் எதிர்காலத்தில் அறிவியலுக்கு எதிராக மாறாமல் இருக்க வேண்டுமானால் அவை பௌத்தம் போன்று இயற்கையை அடிப்படையாகக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். இது ஒரு நவீன காலத்து சிந்தனையாகவே பார்க்கப்படுகிறது. பௌத்தத்தில் கூறப்படும் சூன்யம் அல்லது வெறுமை என்பது ஒன்றும் இல்லாத நிலை அல்ல, அது எல்லையற்ற வாய்ப்புகளைக் கொண்ட ஒரு நிலை. இதையே ஐன்ஸ்டீனும் தனது ஆய்வுகளில் பிரபஞ்ச வெளியைப் பற்றி விளக்கும்போது மறைமுகமாக தொட்டுச் செல்கிறார். வெளியும் காலமும் காலியாக இல்லை, அவை ஒரு ஆற்றல் களமாக இருக்கின்றன. பௌத்த தத்துவவாதிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உணர்ந்த இந்த உண்மையை ஐன்ஸ்டீன் கணிதச் சூத்திரங்கள் வழியாக நவீன உலகிற்கு மெய்ப்பித்துக் காட்டினார். பொருளும் வெற்றிடமும் வேறல்ல என்ற புரிதல் நவீன இயற்பியலின் உச்சகட்டமாக இருக்கிறது. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு மாபெரும் ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பௌத்தமும் அறிவியலும் ஒரே குரலில் பேசுகின்றன. பௌத்தத்தின் அடிப்படை தத்துவங்களில் ஒன்றான அனிச்சம் அல்லது நிலையாமை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கணத்திற்கு கணம் மாறுகின்றன என்று கூறுகிறது. ஐன்ஸ்டீனின் ஆற்றல் மற்றும் நிறை சமன்பாடு EMC இதையே உறுதிப்படுத்துகிறது. ஒரு பொருள் ஆற்றலாக மாற முடியும், ஆற்றல் பொருளாக மாற முடியும். பிரபஞ்சத்தில் எதுவுமே அழியாது, அவை உருமாற்றம் மட்டுமே பெறுகின்றன. காலமும் இடமும் நிலையானவை அல்ல, அவை பார்ப்பவரின் நிலையை பொறுத்து மாறுபடுபவை என்ற கருத்து நிலையாமைக்கு ஒரு அறிவியல் சான்றாகும். நாம் காணும் திடமான பொருட்கள் அனைத்தும் உண்மையில் அதிர்ந்து கொண்டிருக்கும் ஆற்றல் அலைகளே என்பதுதான் இறுதி உண்மையாகும். இதை உணர்வதே ஞானம் என்று பௌத்தம் கூறுகிறது. இதை கணக்கிடுவதே இயற்பியல் என்று ஐன்ஸ்டீன் கூறினார். ஐன்ஸ்டீன் எழுதிய மதமும் அறிவியலும் என்ற கட்டுரையில் மதத்தின் பரிணாம வளர்ச்சியை 3 நிலைகளாக பிரிக்கிறார். முதல் நிலை அச்சத்தால் உருவான மதம், இரண்டாவது சமூக தேவைகளுக்காக உருவான மதம், மூன்றாவது அவர் போற்றும் பிரபஞ்ச மதம். இந்த கட்டுரையின் முழு வடிவம் என்பது மனிதன் தன்னை ஒரு சிறு துளியாக உணர்ந்து பிரபஞ்சத்தின் பேரமைப்பை போற்ற வேண்டும் என்பதாகும். இதுவே ஒரு மனிதனை தன்னலமற்றவனாகவும் உயர்ந்த சிந்தனை கொண்டவனாகவும் மாற்றும் என்று அவர் ஆணித்தரமாக வாதிட்டார். மனித குலத்தின் துன்பங்களுக்கு தீர்வாக குறுகிய மதப்பிடிப்புகளைத் தாண்டி அகண்ட பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக நம்மை பார்ப்பதே சிறந்தது என்று அவர் அந்தக் கட்டுரையில் விளக்கியுள்ளார். இது ஒரு புதிய உலக ஒழுங்கிற்கு வழிவகுக்கும். பிரபஞ்சத்தைப் பற்றி ஆய்வு செய்யும்போது மனிதன் அடையும் அந்த உணர்வை ஐன்ஸ்டீன் மிக உயர்வாகக் கருதினார். ஒரு சிறு குழந்தை ஒரு மாபெரும் நூலகத்திற்குள் நுழைந்து அங்குள்ள புத்தகங்களை அடுக்கு முறையே அறியாமல் திகைப்பதைப் போன்றதுதான் மனிதனின் நிலை என்றார். நாம் இயற்கையின் விதிகளைப் படிக்கிறோம், ஆனால் அந்த விதிகளை எழுதிய அந்த பேராற்றலை முழுமையாக உணர முடிவதில்லை. இந்த வியப்புணர்வே ஒரு சிறந்த ஆய்வாளனை உருவாக்குகிறது என்பது அவரது ஆழமான கருத்து. அறிவியலாளர் என்பவன் வெறும் கணக்கு போடுபவன் அல்ல, அவன் இயற்கையின் ரகசியங்களைக் கண்டு மேய்ச்சிலிருக்கும் ஒரு கலைஞன். இந்த மனப்பக்குவமே உண்மையான அறிவைத் தேடுவதற்கான முதல் படியாகும். ஐன்ஸ்டீன் தனது கண்டுபிடிப்புகளுக்கு வெறும் தர்க்கத்தை மட்டும் நம்பவில்லை. உள்ளுணர்வு மற்றும் கற்பனை திறனே மிக முக்கியம் என்று அவர் கூறினார். அறிவை விட கற்பனை திறன் மேலானது என்பது அவர் வாக்கு. பௌத்த தியான முறைகளும் கூட உள்ளுணர்வையும் விழிப்புணர்வையும் வளர்ப்பதையே நோக்கமாகக் கொண்டுள்ளன. ஒரு விஞ்ஞானி அமைதியாக சிந்திக்கும்போது அடையும் அந்த தெளிவு, ஒரு முனிவர் தியானத்தில் அடையும் தெளிவுக்கு ஒப்பானது என்பதை அவர் தன் வாழ்நாள் முழுவதும் உணர்த்தினார். தர்க்கம் நம்மை ஓரிடத்திலிருந்து இன்னோர் இடத்திற்கு அழைத்துச் செல்லும், ஆனால் கற்பனை நம்மை எங்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல்லும் என்ற அவரது வரிகள் படைப்பாற்றலின் முக்கியத்துவத்தைச் சொல்கின்றன. அறிவியல் கண்டுபிடிப்புகள் அழிவுக்கு பயன்படுத்தப்படுவதை ஐன்ஸ்டீன் வன்மையாக கண்டித்தார். அணு ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்டபோது அது மனித குலத்தின் நன்மைக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார்.
பௌத்தத்தின் அகிம்சை தத்துவமும் ஐன்ஸ்டீனின் உலக சமாதான பார்வையும் ஒன்றிணைந்தவை. அறிவு என்பது அறத்துடன் இணையவில்லை என்றால் அது உலகிற்கு பேராபத்தையே விளைவிக்கும் என்பதை அவர் தொடர்ந்து உலகத் தலைவர்களுக்கு வலியுறுத்தி வந்தார். விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளின் சமூக விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறினார். அமைதி என்பது வலிமையால் வருவதல்ல, அது பரஸ்பர புரிதலால் மட்டுமே சாத்தியம் என்ற உயரிய கருத்தை அவர் உலகிற்குத் தந்தார். இன்றைய உலகில் மதங்களுக்கு இடையிலான மோதல்களை தவிர்க்க ஐன்ஸ்டீன் முன்மொழிந்த பிரபஞ்ச மதம் ஒரு தீர்வாக அமையும். இது எந்த ஒரு பிரிவினையையும் ஏற்படுத்தாது. மாறாக இயற்கையின் மீது அன்பையும் மரியாதையையும் வளர்க்கும். விண்மீன்களை பார்க்கும் ஒரு மனிதன் தன் சிறுமையை உணரும்போது மற்ற மனிதர்களுடன் சண்டையிடுவது வீண் என்பதை அறிவான். இந்த உயரிய நோக்கம் ஐன்ஸ்டீனின் கட்டுரையில் ஒரு மையக்கருவாக இழையோடுகிறது. மனிதன் இயற்கையை அடக்க முயலக்கூடாது, அதனுடன் இணைந்து வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே அனைத்து மதங்களின் சாரமாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்தச் சிந்தனை இன்று உலகளாவிய சூழலியல் விழிப்புணர்விற்கும் வித்திட்டுள்ளது. ஐன்ஸ்டீன் மறைந்தாலும் அவரது சிந்தனைகள் இன்றும் உயிர்ப்புடன் உள்ளன. இன்றைய நவீன இயற்பியல் துறையில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் முதல் கருந்துளைகள் பற்றிய ஆய்வுகள் வரை அனைத்தும் அவரது கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே அமைகின்றன. அதேபோல் ஆன்மீகத் துறையில் அறிவியல் பூர்வமான தேடல் அதிகரிப்பதற்கும் அவரே வித்திட்டார். அறிவியலை வெறும் கருவியாக பார்க்காமல் வாழ்வியல் ரகசியங்களை அறியும் ஒரு கலையாக அவர் மாற்றிக் காட்டினார். அவர் விட்டுச் சென்ற ஈர்ப்பு அலைகள் பற்றிய கணிப்புகள் பல ஆண்டுகளுக்குப் பிறகும் இன்று உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவே இன்றும் உலகால் போற்றப்படுகிறார். அவரது எளிமையும் மேதமையும் கலந்த ஆழமை தலைமுறை தாண்டியும் அனைவரையும் ஈர்க்கிறது. ஐன்ஸ்டீனின் பயணம் என்பது வெறும் எண்களாலும் சூத்திரங்களாலும் ஆனது மட்டுமல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான தேடல். பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவை என்றாலும் அவற்றை தேடுவதே மனித வாழ்வியல் சுவாரஸ்யம். மதம் மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக பார்க்கப் பழகினால் உலகம் இன்னும் அழகானதாக மாறும். ஐன்ஸ்டீன் நமக்கு விட்டுச் சென்ற பாடம் இதுதான். எப்போதும் கேள்விகளை கேட்க தயங்காதீர்கள், இயற்கையை நேசிக்க மறக்காதீர்கள். நமது தேடல் ஒருபோதும் முடிவடைவதில்லை, அது புதிய பாதைகளை நோக்கியே விரிவடைகிறது. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் அனைவரும் ஒரு அங்கமே என்ற உணர்வுடன் வாழ்வதே வாழ்க்கையின் உண்மையான பயன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.